எழுதிடும் அறிவதேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதவி தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். நாம் இன்று 16வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் குருவரும் அடியார்களும் பெற்றுள்ளது. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் விட்டிடையும் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிகில்லா என் கோமான் அன்பருக்கு உன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையேலோர் எம்பாவா என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், முன்னி கடலை முன் நீர் கடலை சுருக்கி எழுந்துடையார். மேகங்கள்லாம் திரண்டு வந்து இந்த கடல் நீரை அப்படியே சுருக்கி அப்படியே மேல கொண்டு போகும், ஆவியாக்கி மேல கொண்டு போய் மழையாக பெய்யும். இந்த மழையை வந்து நாம் சக்தியாக உருவகிப்போம். இப்ப திருக்குறள்ல முதல்ல கடவுள் வாழ்த்து படிப்பாங்க. கடவுள் வாழ்த்துல சிவத்தை பத்தி சொல்லுவாரு. சக்தியுடைய சிறப்பு சொல்லும் போது வான் சிறப்புன்னு 2வது திருக்குறள்ல சக்தியை பத்தி சொல்லுவாங்க. அப்படி இந்த முதல் எடுத்ததுமே முன்னி கடலை முன் நீர் கடலை அதை பிரிச்சு சொல்லணும். முன்னி கடலைங்கிறது முன் நீர் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாய் இட்டிடை. திகழ்ந்து எம்மை ஆளுடையாய் இட்டிடைனா என்னை அடிமையாக கொண்டவளே என்று இந்த இடத்துல சக்தியை வியந்து கூறுகின்றார் மாணிக்கவாசகர். இந்த ஒவ்வொரு பாடல்லையும் திருவம்பாவை பாடல்ல சக்தியை வியந்து வியந்து பாடியதுதான் இந்த பாடல். ஏனென்றால் சிவபெருமான் நினைப்பார், சக்தி அதை முடிக்கும். இயக்காற்றல் முழுவதுமே சக்தி. இந்த உலகத்தை படைப்பதிலிருந்து இதை காப்பதிலிருந்து மறுபடியும் ஒடுக்குவதிலிருந்து எல்லாமே தன்னுடைய சக்தியை கொண்டுதான் சிவபெருமான் எல்லாத்தையும் செய்கின்றார். அப்படி முன்னீர் கடலை சுருக்கி எழுந்துரையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் என்னை ஆளுடைய ஆளாக கொண்டவரை என்னை அடிமையாக கொண்ட மாட்டியே எந்தம்மை முன்னீர் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் ஈட்டிடையின் மின்னி பொழிந்து அப்படிங்கும் போது இப்படியெல்லாம் உருவாக்கியாங்க பாருங்க. மேகங்களை அம்பாளுடைய அந்த திருமேனியாகவும், அந்த கருமேகத்தை அம்பாளுடைய திருமேனியாகவும், அந்த கடலை வந்து நீல நிறமாகவும், அம்பாளுடைய இடையை சொல்லும் போது மின்னல் போன்று இடையுடைய எங்கள் பிராட்டி மின்னல் போன்று விளங்கக்கூடிய உமையம்மையை அவர் சொல்ற மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல். எம் பிராட்டி இந்த இடத்துல முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, என்னை ஆளுடையால் நாங்கள் அடிமையாக ஏற்றுக்கொண்டு கேவல நிலையிலிருந்து நம்மை எடுத்து அடுத்து என்ன செய்யணும், இந்த உயிர்களுக்கு பரிவாகம் வர செய்ய வேண்டும். அதுக்காக வினை பயனை நுகரச் செய்து ஒவ்வொன்றையும் படிப்படியாக சொல்லியிருந்தார். இந்த கடல்னு சொல்லும் போதே கடலை உருவிச்சே இந்த பாடலை பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். இந்த கடல் சொல்லும் போதே நமக்கு என்ன ஆகும்னா, மதுரை எம்பதியில காஞ்சனமாலா மீனாட்சி அம்மையாருடைய தாயார் காஞ்சனமாலா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய குலகுருவாக விளங்கக்கூடிய கௌசிய முனிவர் அவரை அழைத்து, அவர் தான் ஏற்கனவே அகலியை கல்லாக சபித்தார் பாருங்க, அவருடைய கணவர் தான் கௌசிய முனிவர். அவரை கூப்பிட்டு, முனிவரே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் வந்தாங்கன்னா அவர்களை மேலே உட்கார சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க, கீழே உட்காருவாங்க. அதுதான் முறை. அப்படி அவர்களுக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து காஞ்சனமாலா கீழே அமர்ந்தார்கள். இப்பயும் நீங்க போனீங்கன்னா முத்திரைச்சு இருக்காங்களா திருப்பரங்குன்றத்துல,
எங்களை பூரா மேல உட்கார சொல்லிட்டு அவங்க கீழே போய் உட்காந்துக்குவாங்க. சார் அப்படிலாம் நீ எதுவும் நினைக்க வேண்டாம், எனக்கு கீழே உட்காந்து பழக்கணும் அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா மற்றவர்களை மேலே அமரச் செய்து நாம கீழே உட்காந்து தான் இருக்கணுமா, அது ஒரு முறை. அது காஞ்சிரமெல்லாம் அப்படி செஞ்சாங்களா, கௌசிக முனியரை உட்கார வச்சுட்டு கீழே அமர்ந்தார். அப்படி அமர்ந்து அந்த முனிவரை பார்த்து மகளுடைய திருமணத்தை நல்லபடியாக முடித்தாச்சு, அதுவும் சிவபெருமானுக்கே கட்டி கொடுத்தாச்சு, இனிமே எனக்கு கடமை வேற என்ன இருக்கு, நான் மோட்சம் அடைவதற்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று கௌசிக முனிவரை பார்த்து கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் எனக்கு தகுதி கிடையாது, ஏன்னா நீங்க அப்பேற்பட்டவங்க, ஏன்னா சிவபெருமானையே மருமகனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஒருத்தர் சொல்லும் போது நாம சொல்ல வேண்டிய கட்டாயத்தை, ஒருத்தர் சாமியை பத்தி எடுத்து கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லணும், இல்லைன்னா குற்றமாயிரும். ஒருத்தர் ஒரு வழிமுறைகளை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியணும், இல்லைன்னா குற்றமாயிரும். உங்களுக்கு தெரிந்த வழிகளை நீங்க சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கல்லடப்பு நோயோ இல்லை ஒரு வயிற்று வலி நோயின்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒருத்தர் வயிற்று வலின்னு எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க பார்த்த இடத்த போய் சொல்லுவீங்கல்ல, இந்த இடத்துல போய் பாருங்க உடனே உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லுவீங்களா, அதே போல ஞான நூல்களையும் நாம் கற்கும் போது இங்க போய் படிங்க, உங்களுக்கு நல்லா சிறப்பாக சொல்லி தர்றாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றது, இந்த மாதிரி ஞான நூல்களை எல்லாம் நாம் எடுத்து உரைக்கும். அப்படி அவங்க ஐடியா கட்டதும் உடனே அவர் என்ன பண்ணாரு, கௌசிக முனிவர் சொல்ல வேண்டிய கட்டாயம், சொல்ல தகுதி இல்லைன்னாலும் கூட சொல்ல வேண்டிய கட்டாயம், அவங்க கேட்கறாங்க சொல்லித்தான் ஆகணும். அப்ப கௌசிக முனிவர் சொல்றாரு, முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, முதல் எடுத்ததுமே சொல்றாங்க வேத நூல்களை படிப்பது, அது உங்களால முடியுமான்னு பாருங்க, வேத நூல்களை உங்களால படிக்க முடியுமா. ரெண்டாவது ஆப்ஷன், சிவாலயம் தோறும் சென்று வழிபாடு செய்து சிவாய நம என்ற மந்திரத்தை கூறி சிவாலய பரிபாலனம் செய்வது இரண்டாவது முறை. மூன்றாவது ஒரு முறை தீர்த்த நீராடுதல், இது எளிமையாக சென்றடையலாம். இதுல எந்த ஆப்ஷன் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னது உடனே, அப்படியா இந்த தீர்த்தாடுதல் முறை வேணா ரொம்ப நல்லா இருக்குமே, அப்ப அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்று, பசுவினுடைய வாளை பிடித்து கொண்டு நீராடுதல், பசுவினுடைய வாளை பிடித்து. ரெண்டாவது ஆப்ஷன், புத்திரன் மகன் இருந்தா அவங்க கையை பிடிச்சு நீராடுதல், அவங்களுக்கு மகன் கிடையாது, மீனாட்சி ஒருத்தர் மட்டும்தான். மூன்றாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கணவரை கைப்பிடித்து மூழ்குதல். இப்ப கணவர் இறந்து போயிட்டார், அந்நேரம் இல்ல, மலையத்துவச பாண்டியன் சொற்கலோகத்துல இந்திரன் பக்கத்துல இருக்காரு, இந்திரன் பக்கத்துல இருக்கிறாரு யாரு, மலையத்துவச பாண்டியன். இப்ப இந்த காஞ்சிரமாலை அம்மா நைசா போய் தன் மகளாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மையாரிடம் போய் சென்று, மகளே இந்த மாதிரி உன்னுடைய கணவரை சொல்லி கடல் நீராடுவது சிறப்பு என்று கூறுகின்றார்கள், ஆகையினாலே உனது கணவரை கடலை இங்கே வர சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே சாமி என்ன பண்ணாரு, ஒரு கடல் என்ன 7 கடலை வர வச்சோன்னு 7 கடலை வர வச்சுட்டாரா மதுரைக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, 7 கடலும் மதுரை வந்து நிக்கி. ஆனா யாரு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, மத்த யாரு உலகத்து கண்ணுக்குலாம் யாருக்குமே தெரியல, மதுரையில வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியல அந்த. ஆனா கடலோட ஓசை மட்டும் எல்லாருக்கும் கேட்குது, எல்லாம் அந்த இறைச்சல் சவுண்ட்ல எல்லாம் ஓடி வந்து சாமிட்டு வந்து கேட்கறாங்க. அப்படி சாமி பார்த்தாரு, கடல் முழுவதையும் ஒரு கிணத்துக்குள்ள அடக்கிட்டாரு, அத்தனையும் கிணறுல வந்து இருக்கு கடல். அந்த கடல்ல இப்ப நீராட வேண்டும். அப்ப சாமி என்ன பண்ணாரு, இப்ப நைசா அத்தை சொல்றாங்க யார்கிட்ட, சிவபெருமான்ட்ட, என்னுடைய கணவரை இங்கே வர வைக்க வேண்டும் அப்படின்னதும் சாமி சங்கல்பத்துல எதையும் செய்யக்கூடியது. சிவபெருமான் என்ன செய்வாரு, சங்கல்பத்துல எதையுமே செய்யும் நினைச்சாரு, நினைச்ச நேரத்துல இந்திரன் பக்கத்துல இருக்க மலையத்துவச பாண்டிய மன்னன் இங்க வந்துட்டார், கடல்கிட்ட வந்து உடனே இருவரும் சேர்ந்து நீராடினார்கள், மோட்சத்தை அடைந்தார்கள். எழுகடல் அரவணைத்தவாறும் மலையத்துவசாவல் வேண்டிய மன்னனை அழைத்த படலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 64 திருவிளையாடல்ல இதெல்லாம் முக்கியமான திருவிளையாடல்.
கடலையே சாமி நினைச்சாருன்னா எதை வேணாலும் செய்வார். விச்சதின்றியே விளைவு செய்யக்கூடிய பெருமான் சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக மழை எல்லாவற்றுக்கும் அவசியம் தேவை. கடல் தான் எப்படி போகுது, வேகமாக போய் நமக்கு மழையாக சொல்கிறது. நம்ம எந்த ஒரு வழிபாடு வச்சாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மழை வேண்டி பதிகம் படிப்போம். இப்ப வான்முகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம். அடுத்து என்ன சொல்றாரு, வாழ்க அந்தனர் வானவர், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன் புனல் வேந்தனும், வீழ்க தன் புனல், தன் ஒண்ணு மழை அவசியம். நாட்டுக்கு என்ன தேவை, மழை. மாதம் மும்மாரி மழை பெய்யலன்னா எல்லாருக்கும் என்ன வந்துடும், பஞ்சம் வந்துடும். அப்ப அவசியம் என்ன தேவைன்னா மழை நீர் அவசியம் தேவை. அதாவது வான் சிறப்பு சொல்லும் போது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னாரு. மழை வரலன்னா சிறப்பான திருவிழாக்கள் நடக்காது, பூசைகள் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஒரு முறை இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து இங்க வந்து இருந்தார். சீர்காழியில் ஒளிந்து கொண்டார். மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டிருக்கும் போது, அப்பொழுது தண்ணீர் இல்லாத போது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் விநாயகப் பெருமான் அந்த கமண்டல் நீரை தட்டி விட்டு காவிரியாக ஓடச் செய்தார். இந்த காவிரி நீரை எடுத்து இவர் என்ன பண்ணாரு, அபிஷேகம் செய்தார். முக்கியமா என்ன தேவைன்னா எல்லாருக்குமே தண்ணீர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாரு. இந்த உலகத்தை சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா தண்ணி இல்லாம வந்துடுறீங்களா, இருக்கவே முடியாது. எங்க போனாலும் ஒரு யாத்திரைக்கெல்லாம் போனோம்னா என்ன செய்யறோம், ஒரு 2-3 கேனை தூக்கி உள்ள போட்டு கொண்டு போயிடும். ஏன்னா முக்கியமா என்ன தேவைன்னா தண்ணி தேவை. ஒரு முறை நாங்க அப்படிதான் தண்ணி கேனை எடுக்காம போயிட்டோம். ஆளாளுக்கு சத்தம் போடுறாங்க, எப்படி தண்ணி கேனை நீ எடுத்து வராம போயிடுவ அப்படின்னு சத்தம் போட்டு, அப்புறம் ஒரு ஊர்ல இறங்கி கேனை விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் எல்லாரும் குடிச்சு. இங்கேயே எடுத்துட்டு போயிருந்தாலும் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்படி இந்த உலகத்துல எது தேவை அப்படின்னா மழை நீர் ரொம்ப அவசியம் தேவை. நமக்கெல்லாம் மழை நீர் இருந்தாதான் எல்லா ஆறு ஏரி குளம் எல்லாமே எப்படின்னு நிறைஞ்சு வழியும். மழை நீர் இருந்தா தான். அது எதுல இருந்து வருது, கடல்ல இருந்து மேல வேகமாக போய் மழையாக. அதுலயும் இந்த மழை பொழிந்து கம்மா கம்மாலாம் நிறைஞ்சு அது ஆறுல போய் கலந்து, ஆறெல்லாம் போய் எங்க போய் கடைசி கலக்கும், கடலை கலக்கும். கடல்ல கலக்கும் போது எப்படி கலக்குமா, சடஞ்சரமா தான் கலக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் கலக்குமா. அவ்வளவு பெரிய ஆறு போய் வேகமா டக்குன்னு போய் கலந்துடலாம்ல, அப்படி கலக்காத. ஏன் அப்படின்னா எங்க சாமிக்கு நீ நஞ்சு கொடுத்தல, நஞ்சு சாப்பிட்டார்ல சாமி, கடல் நஞ்சத்தானே எடுத்து சாப்பிட்டாரு, எங்க சாமிக்கு நீ நஞ்சை கொடுத்த, அதனால உனக்கு சடஞ்சரமா தான் வருவேன் அப்படின்னு சொல்லுமா. இந்த ஆறுகள்லாம் கடல்ல போய் கலக்கும். எவ்வளவு பெரிய சேமிப்பாரு, சிவனுடைய மிகப்பெரிய கர்மம். அப்படி மழை நீர் வந்து நமக்கு ரொம்ப, அந்த மழை நீராகவே பார்க்கக்கூடிய பாடல் தான் இந்த பாட்டு. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாய் இட்டிடையும் மின்னி பொழிந்து எம்பிராட்டி. ஒவ்வொன்றையும் உருவிக்கிறார். அம்பாளுடைய கருவேக நிறம், அம்பாள இடை வந்து மின்னல் போன்ற இடை, புருவம் எப்படி இருக்கா, வானவில் இப்படி வளைவு இருக்கு பாருங்க. அடுத்தது சொல்றாரு, என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம். அந்த சிலம்பு வந்து ஓசை, சிலம்பு அணிஞ்சிருக்காங்களா அம்பாள் வந்து, அது வந்து நமக்கு திருவடி தீட்சை கொடுக்கறது போல இருக்கான். அம்பாளுடைய சிலம்பு ஓசை ஒவ்வொரு தீட்சையை பத்தியும் இந்த இதுல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். திருப்புருவம் பார்வை வந்து நயன தீட்சை, சிலம்பு வந்து திருவடி தீட்சை. அதுக்கப்புறம் மழையாக பொழிவது சச்சி தீட்சை. எல்லாருக்கும் எல்லாரும் மேலையும் படுதுல, மழை நீர் படுதுல, அதனால குருநாதர் மேல கை வைப்பாங்களா, அது சச்சி தீட்சை. இப்படி ஒவ்வொரு தீட்சையா எடுத்து சொல்றாரு இந்த பாட்டுல. என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல், என் பிராட்டி திருவடி மேல்
அம்பாளுடைய திருவடி. இப்ப நம்ம எல்லாரும் கடைசி எங்க போறோம்? எல்லாரும் நம்ம கடைசி எங்க போனோம்னா திருவடிக்கு தான் போனோம். எல்லாருமே கடைசி எங்க போனோம்? சாமியுடைய திருவடி. திருவடி தான் நம்ம அம்பாள் சொல்றோம். நம்ம தனியா சாமி தனியா அம்பாள் தனியாலாம் கிடையாது. சாமியுடைய திருவடி அம்பாள். இப்ப நம்ம எல்லாருமே அந்த திருவடிக்கு தான் போனோம். அந்த திருவடியில என்னதான் இருக்கு அப்படின்னா, அது அனுபவித்த ஞானிகள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற வரைபொருள் சொல்லிடி ஊன் பற்ற பற்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமேங்க. அப்படி அவர்கள் எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவித்து கூறுகின்றார்கள். நாமெல்லாம் என்ன செய்யணும்? அந்த இன்பத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் போது எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் கூறியிருக்கிறபடி வழிபாடு செய்யணும். ரெண்டாவது, பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன. அதே மாதிரி இந்த சிலம்பு ஓசை எங்க கேட்கும்? சிதம்பரத்தில் கேட்கும். அந்த ஓசை யாருக்கு கேட்குதோ அவங்களுக்கு முக்தி. அந்த ஓசை சாதாரணம் யாருக்கும் கேட்காது. மனம் ஒன்றி போனா கேட்கும், மனம் ஒன்றாம போனா கேட்காது. சேரமான் பெருமானருக்கு கேட்டுச்சு. ஏன்னா சரி, அந்த சிலம்போசை சிதம்பரத்துல இருந்து கேட்டாதான் அவர் பூசையை நிப்பாட்டுவார். அது வரைக்கும் அவரு நீடு அன்பு பூசை செய்வார். யாரு? சேரமான் பெருமான். நீண்டு பூசனை செய்தும் அன்பினில் நிரம்பார். எந்த நாயனார்னா திருநீலக்கு நாயனார். அவரு பூசை பண்ணிக்கிட்டே இருப்பாராம், முடிக்கவே மாட்டாராம். இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? டக்குன்னு முடிச்சுட்டு வேகம் ஓடணும்னு பார்ப்போம். அவர் பூசையை முடிக்கவே மாட்டாராம். ரொம்ப நேரம் திருமுறை பாடுறதுக்கு மட்டும் அதிக நேரம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாராம். பூசை அதுக்குன்னே முடிச்சிடவா, அதுக்குன்னே முடிச்சிடவா அப்படின்னு நீட்டிக்கிட்டே போவாராம். இப்ப நம்ம பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுட சுட தோசை ரெடி அப்படின்னு சொல்லட்டும், உடனே நம்ம என்ன செய்வோம்? வேகமா தீவாரை காட்டிட்டேன், தோசை எடுக்கணும் முதல்ல அப்படின்னு நம்மளோட நிலவெல்லாம் அப்படிதான். அதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு வட்டம் நாங்க எல்லாம் யாத்திரை போயிருந்தோம். யாத்திரை போகும்போது அன்னமளிப்பு வெளியில வச்சிருந்தாங்க. முதல் சாமி தரிசனம் பண்ணிட்டாங்க. வந்தது வெளியில அன்னமளிப்பு வச்சுருவோம் சொன்னாங்க. சரி, நாங்க எல்லாம் உள்ள போனோம். சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 5 அன்னமளிப்பு வெளியில இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்களா. உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்த செகண்ட் ஒருத்தர் அந்த இல்லை, பாதிலே சாமியை கும்பிட்டு ஓடி வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. முழுமையாக வழிபாடு செய்து விட்டு தான் அதை பற்றி சிந்திக்கணும். அதே மாதிரி பூஜை செய்யும் போது கதவு நல்லா பூட்டிடும், யாரும் பார்க்கக்கூடாது. உங்களுடைய பூஜையை யாரும் பார்க்கக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் ஜடாதரத்தின் மீதே பராபரத்தை நீகான் எராவனை சொல்ல அருள்வாய். எப்படி சொல்றாரு? சேவேரும் ஈச சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதர். தேரார்கள் நாடு சுற்ற சூறார்கள் மாலை வெட்டு தீரா குரத்தி மணவாளா அப்படிங்கிறாரு அன்னையினர். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி நமக்கு நாம் வேறு இறைவன் வேறு அல்லாம அந்த ஒன்றுபடுகின்ற நிலையோடு நாம பூசிக்க வேண்டும். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள். அந்த அளவுக்கு சிவத்துக்கு நமக்கு சம்மந்தத்தோடு தான் நம்ம பூஜை பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம வெளியில நோக்கவே கூடாது, காது வெளியில போகவே கூடாது. 5 புலன்களை அடக்கிதான் பூஜை பண்ணணும். அதே மாதிரி திருக்கோயிலுக்கு போனாலும் 5 புலனும் நடக்கணும். அதுக்குதான் அந்த ஆமை வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம கோயில்ல இருக்கு, வைத்தியநாத கோயில்ல ஆமை இருக்கா? ஆமை ஒரு துன்பம் வரும்போது என்ன செய்யும்? டக்குன்னு ஓட்டுக்குள்ள அப்படி மறைச்சிட்டு நின்றுக்கணும். வந்துருக்கீங்களா? அதே போல நாம 5 புலன்களை அடக்கிதான் சிவசிந்தனையோடு தான் உள்ள போகணும். அதுக்குதான் அந்த ஆமக்கல் வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்ம பெத்தவநல்லூர்ல அந்த திருக்கோயிலும் வச்சிருப்பாங்க. ஒரு சில கோயில்ல ஆமை இருக்கும். அது ஆமை இதுக்கு தான் நம்ம 5 புலன்களை அடக்கி ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் அந்த. அப்படிதான் நம்ம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இந்த ஓசையும் நமக்கு கேட்கும். வேற எந்த சப்தமும் இல்லாம அந்த சிலம்போசை மட்டும் கேட்டதுன்னா நீங்க சிவபெருமான்ட்ட ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சிலம்போசை மட்டும் உங்களுக்கு கேட்டுருச்சு, நீங்க ரொம்ப பரிபக்குவம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த சிலம்போசை? சிதம்பரத்துல உள்ள சிலம்போசை. அந்த ஓசையை கேட்டாலே ஞானிகள்னா அதுக்கு ரொம்ப மயங்கி போயிருக்கு. சிலம்பில் சிலம்போசை, அதாவது மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமே பொன்னஞ்சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம்
என்ன சிலை குலவி நந்தம்மை. சிலைனா வில்னு அர்த்தம். அம்பாளுடைய புருவம் எப்படி இருக்கா? வில் போன்று வளைவாக வானவில் போன்று இருக்கு திருப்புருவம். என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள். இப்ப இந்த நந்தம்மை ஆளுடையாள் அப்படின்னா முதல்ல அம்பாள் என்ன செஞ்சாங்க? நம்மள அடிமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் கேவல நிலையிலிருந்து எடுத்தார்கள். இப்ப நந்தம்மை ஆளுடையாள் சொல்லும் போது நமக்கு வினைப்பயனை நுகரச் செய்கின்றார்கள். வினைப்பயனை நுகரச் செய்து நம்ம இந்த பூமியில் உலகச் செய்து பரிபக்குவம், அதாவது ஆன்மாவை மலபரிவாகமாக செய்ய வைக்கிறது யாருன்னா அம்பாள். நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவில எடுத்து நம்மளை பக்குவப்படுத்துவது அம்பாள். மலபரிவாகம் ஆக செய்ய வைப்பது இருவினை ஒப்பு. அடுத்து மலபரிவாகம் வினைப்பயனை நுகரச் செய்து இன்ப துன்பையும் ஒரே போல் பார்க்க வைத்து இப்ப மலபரிவாகம் செய்ய வைப்பது என் நந்தம்மை ஆளுடை. ஈட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவில்லா என் கோமா நண்பருக்கு. அம்பாள் எப்பயுமே சாமி விட்டு பிரியறதே இல்லை. தண்ணீர் பிரிவில்லா என் கோமான் நண்பர். என் கோமான்னா யாரு? சிவபெருமான். அம்பாளுக்கு கணவர் யாரு? சிவபெருமான். எல்லா உயிருக்கும் தந்தை யாரு? சிவபெருமான். என் கோமான் அன்பருக்கு. அதாவது எது போல அப்படின்னா சிவபெருமான் எப்படி சக்தியை விட்டு பிரியாம இருப்பாரு அப்படின்னா பாலினுடைய சுவை போலவும் நெருப்பினுடைய சூடு போலவும். நெருப்புல சூடு பிரிக்க முடியுமா? தொட்ட சுடுது, அதை பிரிச்சு எடுத்துக்க முடியுமா உங்களால? முடியாது. அது போல சிவமும் சக்தியும் விளங்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரிதான் சார் இருக்கு. நீங்க சித்தாந்தம்லாம் சொல்றீங்க. அப்படி வரும்போது தண்ணீர் பிரிவில்லா என் கோமான் அன்பருக்கு. என் கோமான் அன்பருக்குன்னா ஜீவன் முத்தர்கள் பேரு. ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்க? கடைசி நிலை இந்த உலகத்திலே இருப்பாங்க. என்ன முழுவதும் சிவபெருமான்ட்டே இருக்கும். அவங்கதான் யாரு? ஜீவன் முத்தர்கள் பேர். ஜீவன் முத்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நிலையும் எதுதான் அப்படின்னா திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்வதுதான் அவங்களுடைய நிலையும். இப்ப நம்ம கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப யோசிக்கும். ஞானிகளா இருந்தாலுமே எங்க போகணுமா? திருக்கோயில போய் வழிபாடு. நிறைய பேர் நான் மனசுக்குள்ளேயே நினைப்பேங்க, கோயிலுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அதான் சொன்னாரு, செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று சிவஞான போத சூத்திரமும் சொல்லுது. ஜீவன் முத்தராக இருக்கக்கூடிய இவர்கள் ஆலயத்தையும் சிவனுடைய அடியாருடைய திரு வேடத்தையும் சிவனிடவே கண்டு வழிபாடு செய்வார்கள். அவர்கள் தான் ஜீவன் முத்தர்கள். அவங்க பாறாங்களே மேல வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஜீவன் முத்தர்கள். அவங்களுடைய நிலை அப்படி. ஏன்னா எது வந்தாலும் சிவனுடைய திருவருளால வருதுன்னு நினைப்பாங்க. அவங்க தான் ஜீவன் முத்தர். அடிபட்டா கவலைப்பட மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க அசரவே மாட்டாங்க. என்ன முழுவதும் சிவபெருமான்ட்ட தான் இருக்கும். உடல் மேல கொஞ்சம் கூட பற்று இருக்காது. அவர்கள் தான் ஜீவன் முத்தர். ஏன்னா ஜீவன் மட்டும்தான் இங்க இருக்கும். என்ன முழுவதும் சாமிகள். அதான் ஜீவன் முத்தர். இப்ப நம்மளும் அந்த நிலைக்கு வரலாம். சிவத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தா நாமளும் ஜீவன் முத்தர்களாக இருக்கலாம். எது வந்தாலும் கலக்கக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாம் வரும். இன்பம் வரும், துன்பம் வரும். பிள்ளைங்க ஒரு மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்வைஸ் செய்யணும். கேட்கலையா விட்டுருங்க. எல்லாம் இறைவன் திருவள்ளுன்னு விட்டுருங்க. கண்டிக்க வேண்டியது உங்க கடமை. முடிஞ்ச அளவு கண்டிங்க. இல்லையா அது போல சுவாமி திருவள்ளுவர் விட்டுருங்க. அந்த குழந்தை கொடுத்தது யாரு? சாமி கொடுத்தாரு. அவர் பார்ப்பாரு. நாமும் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நாம தான் அந்த குழந்தைய சிரத்தின் மேற்கொண்டு நம்ம எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைப்போம், வேடித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் என்பார். நம்மளதான் நம்மளை எடுத்து என்ன செய்யறாங்க? வளர்க்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நாம தான் செய்யறோம்னு நினைக்கிறோம். எது போல அப்படின்னா நான் சொல்றேனே, இப்ப சீஃப் மினிஸ்டர் பின்னாடி உட்காந்துருக்காரு. டிரைவர் முன்னாடி கார் ஓட்டுறாரு. 2 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. அதிகாரிகள்லாம் எதுக்கு வராங்க? முதலமைச்சருக்கு வணக்கம் போடுறதுக்கு எதுக்கு அதிகாரிகள்லாம் வராங்க? எல்லாரும் வணக்கம் போடுறாங்க. இப்ப 2 பேருக்கு காரை விட்டு இறங்குனாங்க. யாருக்கு வணக்கம் போட்டாங்க? பின்னாடி இருக்கிற. ஆனா முன்னாடி இருக்க டிரைவர் என்ன நினைக்க கூடாது? நமக்கும் நினைக்க கூடாது. பின்னாடி இருக்கிற முதலமைச்சருக்கு தான் அதிகாரிகள் வணக்கம் போடுவாங்க. அது போல நாம என்ன செய்யக்கூடாது? நமக்கு தான் நாம தான் எல்லாம் செய்யறோம்னு நினைக்க கூடாது. நினைச்சா குற்றமாயிரும்.
புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நாமே செய்யறோம். நமக்குள்ள இருந்து செய்யறது ஈசன் என்பதை மறந்துடக்கூடாது. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. சட்டத்துக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இது அறிவிச்சா அறியாது, நம்ம ஏதோ அறியணும், அவ்வளவுதான் அறிவு. நம்ம அறிவு, இந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்யணும்னா, இந்த பிறவில எப்படியாவது பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற பேராவலோடு இருந்து நாம வாழ வேண்டும். இதுக்குதான் நம்ம ஆசைப்படணும். எதுக்கு? ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கையால் தொழுது உன் கலர் சேவடிகள். எப்படி சொல்றாரு? எதுக்கு ஆசை? பெருமாள் எனக்கு ஒரே ஒரு ஆசை சொல்லுப்பா அப்படின்னாரு மாணிக்காசர். சாமி, கையால் தொழுது உன் கலர் சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது என்ற தலைமையில் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா என் வாயால் அரட்டி அலல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன்னுடைய சேவடி உன்னுடைய திருவடியை தலைமையில வைத்துக் கொண்டு எய்யாது எந்த வாயால் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே என்னுடைய வாயால் அரற்றி உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு கழும சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது என்ற தலைமையில் வைத்து என் பெருமான் என் வாயால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசன். இப்படி சொல்றாரு பாருங்க பாட்டு, திருவாசகம். இந்த மாதிரி பாட்டு கிடைக்கணுமே. அப்படி நம்ம சாமி திருவடியை நம்ம தலைமையில வச்சுக்கிட்டு என் பெருமான் என்று ஐயா எந்த வாயால் அரட்டி அலல் சேர் மெழுகு வைப்ப. மெழுகு போல உருகணுமா? நெருப்பு பக்கத்துல மெழுகு போல என்ன உருகி அப்படி இதாயிராது? அது போல சாமி பார்த்தா நமக்கு உருக்க வழக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்க. செய்கின்ற கருணையை யோசிக்க வேண்டாம். கருணையை நினைச்சாதான் கண்ணீர் வரும், இல்லைன்னா வராது. நீ என்னதான் போய் நின்னாலும் வராது. அவன் செய்கின்ற கருணை உபகாரங்கள் நினைக்கணும், அப்புறம்தான் மெழுகு போல உருகும். ஐயா எந்த வாயால் அரட்டி அழல் சேர் மெழுகு வைப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாள். அதுக்குதான் சாமி எனக்கு ஆசை அப்படின்னு. நாம எப்படியாவது ஒரு பங்களாவது வாங்கிடணும், எப்படியாவது இடத்த வாங்கிடணும், எப்படியாவது இந்த இடத்த முடிச்சிடணும். நம்ம எண்ணம் பூரா இப்படி இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அடியார்களுக்கு அந்த ஆசை இருக்காது, இருந்தாலும் அந்த அடியார்ல இருக்கக்கூடியவங்க கூட அந்த ஆசையில இருப்பாங்க. அதையும் மாற்றி அமைக்கணும். எல்லாம் சாமி திருவள்ளுவர் கிடைச்சா அனுபவிக்க வேண்டியது, இல்லையாலும் கவலைப்படக்கூடாது. எதுக்குனாலும் தயாரா இருக்கணும். அதுதான் அடியாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் ஜீவன் முத்திரர்கள்லாம் எது கிடைச்சாலும் சுவாமியுடைய திருவருள் என்று இந்த உலகத்தில் வசிப்பார்கள். எண்ணம் முழுவதும் சிவருமன்றம் மட்டுமே இருக்கும். அப்படி தண்ணீர் பிரிவில்லா என் கோமான் அன்பருக்கு முன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள். சிவபெருமான் வர்றதுக்கு முன்னாடி யார் வந்துருவா? அம்பாள் வந்து அருள் செய்யறதுக்கு வந்துருவாங்களாம். முன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும். சாமிக்கு முன்னாடியே வந்து அருள் கொடுக்கறதுக்கு யார் வருவா? அம்பாள் வந்துருவாங்க. இப்ப சாமிதான் எல்லாம் செய்யறாரு, ஆனா அருள் கொடுக்க வரும்போது யார் வருவா? அம்பாள் தான். சாமி கடவுள் ஒன்று, ஆனா இயல்புல எப்படி இருக்காரு? சாமி இரு இயல்பாக இருக்காரு. அப்படி தன் சக்தியை கொண்டு செய்கின்ற காரணத்தினால் சக்தியை வச்சுதான் சுவாமி எல்லாமே செய்யறாரு. அதனால முன் சுரக்கும் இன்னருள் அப்படின்னு எப்படி சொல்றதா இருப்பாங்க? முன் சுரக்கும் இன்னருளே. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு? பாலுக்காக அழுது சிவபெருமான் சொல்ல கட்டளையிட உமை என்ன செஞ்சாங்க? பால் கொடுத்தாங்க. சக்தி தான் என்ன செஞ்சாங்க? அந்த சிவஞானத்தை குலைத்து, பால் தான் அதுல என்ன குலைச்சாங்க? சிவஞானத்தை குலைத்து பாலை ஊற்றினார். யாருக்கு? ஞானசம்பந்தர். அதனால என்ன வந்தது? ஞானம் விளைந்தது. என்ன ஞானம்? 2 வகை ஞானம். அது எல்லாத்துக்கும் உடனே வந்துடாது. ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அது எப்படிப்பட்ட அபரஞானம், எப்படிப்பட்ட பரஞானம் அப்படின்னா, சிவனடியே சிந்திக்கும், எந்த அளவு சிவபெருமானே சிந்திக்கின்ற ஞானம் அது வர்றதுமே. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகி சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலைங்கிறாரு சேக்கிலாசன். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த ஞானப்பால் அருந்தினதுமே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகி சிவஞானத்தையும், பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானத்தையும், ஓமையில்லா கலைஞானத்தையும், உணர்வறிய மெய்ஞானத்தையும் பெற்றார். யாரு? ஞானசம்பந்தர். ஒரு சேர பெற்றார். எல்லா ஞானமும் அவருக்கு வந்துருச்சு. அதனால பாடலாக வந்தது. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரானுடைய நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடு உடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே. அது என்ன சொன்னாரு? இவன் என்றேன்னாரு, அவன் என்றேன்னு சொல்லல. எல்லா அருளாளர்களுமே அவன் அருளாலே அவன் வணங்கினாங்க.
ஞானசம்பந்த ஒருத்தர் தான் இவன் என்றே அப்படின்னாரு. அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னாரு. எல்லாரும் அங்க இருக்கான்னு தொலைவில் வச்சு பார்த்தாங்க. அவர் வேற எங்க கிடையாது, இங்கதான் இருக்காரு அப்படின்னு. இவன் என்றே. எனவே அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்று கூட நமது நூல்கள் சொல்கின்றது. இறைவனை அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் பொருளாகவும் வைத்து நாம் சொல்லலாம் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அப்படி சுரக்கும் இன்னருளே நந்தம்மை ஆளுடைய தண்ணீர் பிரிகில்லா என் கோமான் அன்பருக்கு முன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையேலோர் என்பாவன். திருவருளாக அம்பாள் மலையாக பொழிய வேண்டும், திருவருளை அடியார்களுக்கு தந்து அருள வேண்டும். எப்படி? மலை வழியாக, மலையாக. அருள்மலை, அது என்ன மலை? மலையேலோர் எம்பாவாய். ஏன்னா சக்தியினாலே நமக்கு என்ன என்ன ஞாபகம் வரணும்? அருள் என்று ஞாபகம் வரணும். திருவடி என்றாலும் சக்தி என்றாலும் அருள் என்றாலும் சிவஞானம் என்றாலும் எல்லாம் ஒண்ணுதான். இது அவங்களுக்கு சிவஞானம் இல்லாம என்ன செய்ய முடியாது? சிவத்தை அடைய முடியாது. அதே போல சக்தி என்ன செய்யறாங்க? நம்மள ஒவ்வொரு பிறவிலையும் பிற இது கேவல நிலையிலிருந்து எடுத்து இந்த உலகத்தை படைத்து இதுல வினைப்பயனை நுகரச் செய்து அதுக்கப்புறம் பரிபக்குவம் ஆக வைத்து மலபரிவாகம் ஆக வைத்து ஞானத்தை கொடுத்து சாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் யாருடைய பணி? அம்பாளுடைய பணி. கடைசி கொண்டு போய் யார் சேர்ப்பா? சிவத்திட்ட கடைசி சிகாரத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வகாரம். வகாரமாக விளங்கக்கூடிய உமையம்மை சிகாரத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. கடைசி இது ஒன்றுபட்டு இருக்கும். எதோட? சிவத்தோடு ஒன்றுபட்டு. இந்த உயிரின அதைத்தான் இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் இட்டிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குலவின் அந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவில்லா என் கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையேலோர் எம்பாவாய் என்று. சரி, இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த பாடலை கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம நாளைக்கு பாடலை பார்ப்போம் என்று சொல்லி இத்துடன் அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். வச்சுட்டோம். சரி, அமைச்சிருங்க.